ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த vlogல பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இனிப்பு பூர்ணை வச்சு பண்ணியிருக்கேன். தேங்காய் சர்க்கரையும் அண்டு வெல்லம் வச்சும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு எண்ணெய்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை அந்த தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. தென் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு கைக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது அதுக்கு நம்ம மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறமா மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேனில் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயோட மாய்ஸ்சர் அது போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா வெல்லம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். துருவின வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒன்று ஒன்று அப்படியே செப்ரேட்டாக ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுமான அளவு. இந்த மாதிரி அது செப்ரேட்டாக ஆனதும் ஏலக்காய் 2 போட்டு இறக்கி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் அண்ட் வெள்ளை பூர்ண கொழுக்கட்டையும் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கையிலேயே நம்ம ஃப்ளாட்டனாக தட்டிட்டு வெள்ளை ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு நான் வச்சுறேன். அதை நமக்கு வந்து என்ன ஷேப் வருதோ அது மாதிரி ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். எனக்கு வந்து இப்போ சிலருக்கு வந்து மோதகம் ஷேப் மாதிரி வரும், சில பேருக்கு நல்ல ஷேப் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு என்ன இஷ்டமான ஷேப்போ அது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி மோதக ஷேப்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால் நான் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இது மாதிரியே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து இதே மாதிரி தேங்காய் பூர்ணமும் நான் பண்ணி காட்டிடுறேன். அதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தென் வந்து நல்லா ஃப்ளாட்டனாக தட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சர்க்கரை பூர்ணத்தை நம்ம அப்படியே அந்த மாவு உள்ளே வச்சுட்டு நமக்கு இஷ்டமான ஷேப்பில் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த வெள்ளை பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் ரொம்ப பண்ணுறது ஈஸி. மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் குட்டாக வந்தது அப்படின்னா ரொம்ப கொழுக்கட்டை சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ அகலமான பேனில் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த கொழுக்கட்டை ஃபில்லிங்ஸை நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். 5 to 6 minutes நம்ம அப்படியே ஆவி காட்டினா போதும். கொழுக்கட்டை அவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடும் 6 minutesல. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பூர்ண ஸ்டஃபிங் கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி வச்சுங்க. மறக்காமல் ரைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.